கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று. பிரியமானவர்களே, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகைக்காக நம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? கர்த்தருடைய நாள் திருடன் வருகிற விதமாய் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அவருக்கு முன்பாக பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய், தேவ பக்தி உள்ளவர்களாய், கரையற்றவர்களாய், பிழை இல்லாதவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாகி காத்திருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது கடைசி காலமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயத்தத்தோடு விழித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாமும் ஆயத்தப்பட வேண்டும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் வரும்போது அவருக்கு முன்பாக கரையற்றவர்களாய், பிழை இல்லாதவர்களாய், சமாதானத்தோடு நாம் காணப்பட வேண்டுமாம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நடக்கைகள் எப்படி இருக்கிறது? பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய், தேவ பக்தி உள்ளவர்களாய், கரையற்றவர்களாய், பிழை இல்லாதவர்களாய், பாவங்களை விட்டு ஓய்ந்தவர்களாய், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களாய், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய், நன்மை செய்கிறவர்களாய் நாம் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை நாம் செய்யும் போது மாத்திரமே பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். வாக்கு மாறாதவர். அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த உலகமும் இந்த உலகத்தின் இச்சையான காரியங்களும் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது. தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களே என்றென்றைக்கும் நிலையான அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நம் இந்த உலக காரியத்திலே, உலக இச்சையிலே விழுந்து கிடக்கிறோமா? அற்பமான காரியங்களிலே விழுந்து கிடக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் தேவ சித்தம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்வதே தேவ சித்தம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா? அல்லது இந்த உலக காரியங்களிலே, சிற்றின்பங்களிலே பாவத்துக்கு அடிமை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்றார். நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பி அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ்கிறோமா? என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்றார். பிரியமானவர்களே, இந்த உலக காரியங்களை வெறுத்து, உலக சிற்றின்பங்களை வெறுத்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாய், அவருடைய சொந்த ஜனங்களாய், பரிசுத்தத்திற்கு பங்குள்ள ஜனங்களாய் நாம் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுவோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்வோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்கு முன்பாக குற்றம் மற்றவர்களை நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் என்று சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய், தேவ பக்தி உள்ளவர்களாய், கரையற்றவர்களாய்,
பிள்ளை இல்லாதவர்களாய் நாம் நிற்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்போது அவர் நம்மை அழைத்து செல்வதற்கு தகுதியுள்ள பாத்திரமாக நாம் இருக்கிறோமா, ஆயத்தமாக இருக்கிறோமா, நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து தேவ சித்தம் செய்ய ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள், அற்ப காரியங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியது. பொல்லாங்கான காரியங்களிலிருந்து விலகி கரையற்றவர்களாய் பரிசுத்த நடக்கையோடு வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேளைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே நன்றி. அப்பா, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே நன்றி. அப்பா, இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. அப்படியே பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக, எதிர்பார்ப்புகளுக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிறைவுகளாய் மாறட்டும். உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் தாமே பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. திக்கற்ற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீரே தகப்பன். என் தேவன் தேவைகளை சந்திங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. படிப்பு காரியங்களை ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் தாமே அவர்களை தொடுவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ, கர்த்தர் தாமே அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கத்தோடு, அவமானத்தோடு, கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலை நிமிர செய்வீராக. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி விடுங்கப்பா. குடும்ப சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி ஆசீர்வதிங்க. பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. கர்த்தரே கூட இருந்து வழி நடத்துவீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, அந்த குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டையுமாய் இருக்கிறீர். உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க, உம்மை துதிக்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்துங்க. அதற்கேற்ற பரிசுத்த வழியில் எங்களை நடத்துவீராக. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எல்லா துதி, கன, மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.